இந்த பதிவுல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடைய மணிமேகலை சங்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மணிமேகலை சங்கம் எதுக்காக தொடங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு சங்கம் தான் மணிமேகலை சங்கம். அதாவது இசை வேளாளர் சமூகத்துல பிறந்த பெண் பிள்ளைகள் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5 அல்லது 6 வயதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பெண்களை கோவில்ல பாத்தீங்கன்னா நேர்த்தி கடனா நேர்ந்து விட்டுறாங்க. அதுக்கு பேர் தான் நம்ம பொட்டுக்கட்டல் அப்படின்னு சொல்லி வரலாற்றுல படிச்சிருக்கோம். அப்போ பொட்டுக்கட்டல்ன்ற முறையில குழந்தைகளை கோவில்ல நேர்த்தி கடனா நேர்ந்து விட்டுறாங்க. அங்கதான் அந்த குழந்தைக்கு, அதுவும் பெண் குழந்தைக்கு என்ன பண்றாங்கன்னா, இசை, நாட்டியம், பரதம் எல்லாமே கத்துக் கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட பருவம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கத்துக்கிட்ட அந்த கலைகளை அரங்கேற்றம் பண்றாங்க. அப்படி அரங்கேற்றம் பண்ணும்போது அந்த நிகழ்ச்சிகளை பெரும்பாலும் பார்க்கக்கூடியவங்க யார் தான் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. ஸோ இந்த மைனர்கள் தான் இந்த இசை வேளாளர் சமூகத்துல பிறந்த இந்த பெண் பிள்ளைகளை தவறா பயன்படுத்துறாங்க. ஆரம்ப காலகட்டத்துல இந்த பெண் பிள்ளைகள் எல்லாமே தேவர்களுக்கு அடியார் பணிகளை செய்யறதுக்காகவே இவங்க பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த மைனர்கள் இந்த தேவதாசி முறையை கொண்டு வர்றதுக்கு 100% உறுதுணையா இருந்தாங்கன்னே சொல்லலாம். காரணம், தேவர்களுக்கு அடியார் பணிகளை செய்யக்கூடிய இவங்களை தாசிகளா மாத்துறாங்க. தேவர் அடியார் பிளஸ் தாசி இஸ் ஈக்குவல் டு தேவதாசிகளா மாத்துறாங்க. அப்ப இந்த தேவதாசி முறையை அடியோட ஒழிக்கணும்னு சொல்லி அரும் பாடுபட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 2 நபருங்க நம்ம வரலாற்றுல. 1 மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், 2 முத்துலட்சுமி ரெட்டி. இந்த முத்துலட்சுமி ரெட்டி தான் இந்த முறையை ஒழிக்கிறதுக்காக முறையா ஒரு சங்கத்தை தொடங்குறாங்க. அந்த சங்கத்துக்கு பேர் தான் மணிமேகலை சங்கம். இந்த மணிமேகலை சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய முதல் மாநாடு 1927 நடைபெற்றது. நன்றி.